இந்த நாட்டை சுரண்டுவதற்காக பிரிட்டிஷ்காரங்களால தான் இந்த நாட்டுக்கு வந்தாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்களால தான் SC/ST மக்களுக்கு நிலம் கிடைச்சது, கல்வி கிடைச்சது, வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. எந்த காங்கிரஸ்காரர்களாலோ கழக உடன்பிறப்புகளாலோ SC/ST மக்களுக்கு உரிமைகளோ நிலங்களோ கிடைக்கலன்னு நான் அழுத்தமா சொல்லுவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் பிறகு வெள்ளைக்காரர்கள் கிட்ட இருந்து விடுதலை அடைந்து இந்த கொள்ளைக்காரர்கள் கிட்ட வந்து ஆட்சி மாறிச்சு. இப்படிப்பட்டவங்க SC/ST மக்களோட நிலத்தை முழுமையா அரசுக்கு ஒப்படைச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலம் கிட்டத்தட்ட 12,61,013 ஏக்கர். ஆனா இப்போது தமிழ்நாட்டுல 1,26,013 ஏக்கர் நிலம் தான் இருக்கு. நில நிர்வாகத்துறை அந்த தகவலை சொல்றாங்க. அப்ப மீதி இருக்கிற 10,73,800 ஏக்கர் நிலம் எங்க போச்சு? யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்த நிலங்களை இன்னைக்கு அரசாங்கத்தால எளிமையா கண்டுபிடிக்க முடியாதா? சரி, கண்டுபிடிக்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? மாறி மாறி ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்க. வந்தவங்க பஞ்சம நிலத்தை இழந்த தலித் மக்களுக்கு இதுவரைக்கும் ஏன் மீட்டு கொடுக்கல? ஏன் பதில் சொல்லாம இருக்கிறீங்க? ஏன்னா தலித்துகளினுடைய நண்பன், தலித்துகளினுடைய சம்பந்தி, தலித்துகளினுடைய தோழன் அப்படின்னு பெருமை மட்டும் பேசுறீங்க. ஏன் இந்த மக்களுக்கு ஆதரவா நின்று அந்த நிலத்தை மீட்டெடுக்க முடியல?